Nice. So previous chapters எல்லாம் வந்து recall பண்ணிட்டீங்களாப்பா? Yes. So quarterly வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? So I hope till 18th chapter உங்களுக்கு quarterly இருக்கும். Am I right? 12 to 18. Or are there any changes? Okay. Fine. ஓகே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து போர்ஷன்ஸ் குவார்டர்லி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி அப் டு 17th சாப்டர் ஆர் 18th சாப்டர் மேக்ஸிமம் 18th சாப்டர் வரைக்கும் இருக்கும் ஓகேவா So no issues, within 1 week we'll complete 18th chapter also so that நீங்க ஈஸியா வந்து படிச்சுக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் 18th chapter ஏன் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க ஓகேவா ஸோ தட் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் ஸோ 18th சாப்டர் கிளாஸ்லேயே படிச்சு முடிச்சிருங்க ரைட் ஓகே Yes, I am starting the 18th chapter now. Genetics chapter இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். Hi, hi. Ali, thoughts of Azim. Hi, Satish. Hi, Krishnika. Good evening, Krishnika. So yes, English and Tamil will be uploaded soon. Okay. Hi, Jeshwin. So genetics chapter start பண்ணலாமா? Yes. Okay, Satish. Start பண்ணலாம். So geneticsல first introduction அப்படின்னா genetics அப்படின்னா என்னப்பா? So genetics அப்படின்னா we'll be studying about genes, genetic variation, ஹெரிடிட்டி இதை பற்றி எல்லாமே படிக்கிறது தான் ஜெனட்டிக்ஸ் இப்போ ஜீன்ஸ் அப்படின்னா என்ன ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சில கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து பாஸ் ஆன் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் கலராக இருக்கலாம் ஹேர் கலராக இருக்கலாம் ஹேரோட டெக்ஸ்டர் கேர்லி ஹேரா ஸ்ட்ரெயிட் ஹேரா இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி நம்மளுக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்ப்ரிங்க்கு வருது பிகாஸ் ஆஃப் ஜீன்ஸ் ஜீன்ஸில் தான் இந்த கேரக்டர்ஸ்க்கான கோட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ வென் தி ஜீன் கம்ஸ் ஃப்ரம் ஆர் மதர் இல்லை ஃபாதர் அப்படின்னா அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது ஓகேவா ஸோ திஸ் இஸ் அபவுட் ஜீன்ஸ் இப்போ ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னா என்ன ஸோ இந்த ஜீன்ஸ் தான் நம்மளோட ஃபிசிக்கல் அவுட்லுக் நம்ம என்ன ஹைட்டில் இருக்கோம் என்ன கலரில் இருக்கோம் ஸோ ஆர் வி ஃபேட் ஆர் வி லீன் எந்த மாதிரி நம்மளோட ஃபிசிக்கல் அவுட்லுக் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த ஜீன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது ஓகேவா ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்னா என்ன ஸோ நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து genes வந்திருந்தாலும் we are not the exact xerox copy of our parents right so we have certain changes certain variations அப்படின்னு சொல்லலாம் அதுதான் genetic variation கிளியரா இப்போ நீ அப்பா மாதிரியே இருக்க அம்மா மாதிரியே இருக்கேன்னு சொல்லுவாங்க பட் ஆர் வி லுக்கிங் எக்ஸாக்ட்லி 100% சிமிலர் டு தெம் எஸ் No. So we are not 100% similar to our parents, இல்லையா? So we have certain features of our parents, right? So அதுதான் genetic variation. நம்மளுக்கு அந்த features வந்திருக்கும் பட் கொஞ்சம் changes ஆகி தான் வந்திருக்கும் அதுதான் genetic variation. Clear-ஆ? Yes, in case உங்களுக்கு quarterly announce பண்றாங்க அப்படின்னா they may include this 18th chapter also. ஓகே ஸோ இந்த செஷனில் இந்த சாப்டரோட
ஒரு பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் டில் டிஎன்ஏ. ஓகேவா? எஸ். ஸோ ஜீன்ஸ் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் அவுட்லுக்கும் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. எஸ். இப்போ கிரஹாம் ஜான் மெண்டல் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனெடிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஸோ we didn't see about the heredity word இல்லையா? இப்போ heredity அப்படின்னா என்ன? ஸோ these factors are just transferring from our parents to young ones இல்லையா? அந்த விஷயத்தை தான் heredity அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கிரஹாம் ஜான் மெண்டல் அப்படிங்கிறவர் தான் ஜெனெட்டிக்ஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஹீ ஹாஸ் கண்டக்டட் மெனி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன் தி ஜெனெட்டிக்ஸ் ஃபீல்ட். ஓகேவா? கண்டிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறேன் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் லிசன் பண்ணிக்கலாம், தென் வில் கோ ஃபார் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எஸ், ஹெரிடிட்டியா வம்சாவளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கிரஹாம் ஜான் மெண்டல் வந்து ஹி வாஸ் born in 1822 and 1884 வரைக்கும் அவர் இருந்தார். ஸோ என்ன பண்ணார்? he gave the basic principles of heredity. ஓகேவா? ஸோ எப்படி வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃப்ரம் தி பேரண்ட்ஸ் டு தி யங் ஒன்ஸ், அந்த ஹெரிடிட்டியோட பேசிக் பிரின்சிபல்ஸை இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகேவா? ஸோ எந்த பிளான்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாரு? எனி ஐடியா? Okay, so the plant name was pea plant. So binomial nomenclature பார்த்தீங்க அப்படின்னா it is Pisum sativum. பட்டாணிப்பா. ஓகேவா? ஸோ பீ பிளான்ட் வச்சு தான் அவர் வந்து பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி சொன்னார். இந்த பீ பிளான்ட்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அவர் வந்து கண்டக்ட் பண்ணார். பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணது எல்லாமே அவரோட ஃப்ரீ டைமில், லேஷர் டைமில். ஓகேவா? ஸோ ஹி வாஸ் அ மேத்தமெட்டிஷியன் ஆல்சோ, பயாலஜிஸ்ட் ஆல்சோ, அண்ட் ஹி வாஸ் அ மாங்க் ஆக்சுவலி. ஸோ எல்லாத்தையும் தாண்டி ஃப்ரீ டைமில் மட்டுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணி இன்னைக்கு ஜெனெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு ரொம்பவே டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் வந்து இந்த கிரஹாம் ஜான் மெண்டல் தான். ஓகேவா? இப்போ இவர் வந்து 1822ல he was born to a family of farmer. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில தான் வந்து அவர் பிறந்திருக்காரு இன் செக்கோஸ்லோவேக்கியா. எஸ், இந்த வேர்ட் நீங்கள் வந்து சோஷியல் படிச்சிருப்பீங்க இன் ஹிஸ்ட்ரி, ரைட்? ஸோ he had worked on nearly 10,000 பீ பிளான்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஆஃப் 34 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். பீ பிளான்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 34 வெரைட்டிஸ் ஆஃப் பீ பிளான்ட்ல அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிளியரா? ஸோ இந்த பீ பிளான்ட், ஒரு பீ பிளான்ட்ல எடுத்தோம் அப்படின்னா we have 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இல்லையா? ஸோ அந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை அவர் சூஸ் பண்ணி தான் ஸ்டடி பண்ணாரு. ஓகே, இப்போ கான்ட்ராஸ்டிங் அப்படின்னா என்ன? எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் கேரக்டர். இப்போ நான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க அப்படின்னா we are contrasting characters. ஓகேவா? I am tall and he or she is short இல்லையா? So these are very exactly opposite and contrasting characters. Clear? எஸ் செல்வராஜ். ஸோ மற்றவங்களுக்கும் வந்து இஃப் தே ஃபீல் லைக் கோயிங் ஃபாஸ்ட் வி கேன் கோ, பட் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் தான் புரியும் இல்லையா? ஸோ எல்லாரையுமே வந்து லைக் வி ஹாவ் டு லைக் மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ கேரக்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸ்டெம்மோட லென்த் ஆர் பிளான்ட்டோட லென்த் எடுத்துக்கலாம். 1 is tall and 1 is dwarf. ஓகே, நெக்ஸ்ட் பாடோட ஷேப். லைக் அந்த பட்டாணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி என்க்ளோஸ்ட் பை அ பாட் இல்லையா? அதுதான் பாடுன்னு சொல்லுவோம். அதோட ஷேப் எப்படி இருக்கும்? இன்ஃப்ளான்டட். தட் இஸ் பலூன் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? தட் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன் ஆர் இன்ஃப்ளான்டட். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரிக்டட். கன்ஸ்ட்ரிக்டட் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு லைக் ஏர் உள்ள இருக்காது. ஓகேவா? யூ கேன் see தி பிக்சர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். சீடோட ஷேப் எப்படி இருக்கும்? ஸோ ரவுண்டாக இருக்கலாம் ஆர் ரிங்கிள்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட் சீடோட கலர் yellow green. ஃப்ளவரோட பொசிஷன் ஆக்சியல், டெர்மினல். இப்போ டெர்மினல் அப்படின்னா என்னன்னா அந்த ஷூட்டோட டாப்ல ஃப்ளவர் ப்ரெசென்ட் ஆயிருந்தா தட் இஸ் டெர்மினல். ஓகேவா? ஸோ அதே ஷூட்டோட சைடில் ஃப்ளவர் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆக்சியல் பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளவரோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் கலர்.
பாடோடது பார்த்தீங்க அப்படின்னா பாட் கலர் green and yellow. Clear? So these are the 7 contrasting characters. இதுல dominant character இருக்கு, recessive character இருக்கு. இப்போ ரெண்டு பிளான்ட்டை நம்ம கிராஸ் பண்ணும்போது, what do you mean by cross? ஃபர்டிலைசேஷனுக்கு அலோவ் பண்ணுறோம், பாலினேஷனுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வர ஜென்ரேஷனை F1 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த F1 ஜென்ரேஷனில் என்ன கேரக்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ அதுதான் டாமினன்ட். இப்போ எக்ஸ்பிரஸ் ஆகாத கேரக்டர் ரெசசிவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டாமினன்ட் அப்படின்னா என்ன? ஸோ நம்மளோட குரூப்ல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க சொல்றதா எல்லாமே கேட்கணும், அவங்க லீடர் அப்படிங்கிற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் டாமினன்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம், ரெசசிவாகவும் இருக்கலாம். இப்போ F1 ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ தே ஆர் தி டாமினன்ட் கேரக்டர்ஸ். இப்போ ரெண்டு பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்போது டால்னஸ் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், இன்ஃப்ளாட்டட் பாட் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், எல்லோ தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும், பர்பிள் தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கும். இது எல்லாமே டாமினன்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணாரு. ஃபர்ஸ்டே நம்மளுக்கு தெரியாது which is dominant and which is recessive அப்படின்னு சொல்லிட்டு we have to cross the plant and check out with what is dominant and what is recessive. ஓகேவா? ஷியோர். ஸோ டெர்மினாலஜி சீரியஸ் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறதையும் அப்படியே சொல்லிடுங்க. ஸோ இந்த லைவ் செஷன்ல நம்ம வந்து டில் டிஎன்ஏ தான் பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ரீசன் ஃபார் மெண்டல்ஸ் சக்சஸ். ஸோ இதில் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. டில் தி கேரியோடைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, மெண்டல்ஸ் லா எல்லாமே இருக்குது, மோனோஹைப்ரிட் க்ராஸ் இருக்குது, டைஹைப்ரிட் க்ராஸ் இருக்குது. தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ நீட் டு நோ. ஓகேவா? அதனால வில் கோ வித் தி ஸ்லோ பேஸ் இட் செல்ஃப். ஓகே, இப்போ மெண்டலோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசனாக இருந்திருக்கு அப்படின்னா, ஸோ இந்த பீ பிளான்ஸ் எல்லாமே எதுக்கு அவர் சூஸ் பண்ணாரு? பிகாஸ் தே ஆர் செல்ஃப் பாலினேட்டிங். செல்ஃப் பாலினேட்டிங் அப்படின்னா என்ன? நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா? ஐ நோ யூ ஆல் நோ வாட் இஸ் மீன் பை செல்ஃப் பாலினேஷன், ரைட்? ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே செல்ஃப் பாலினேட் பண்ணும் அண்ட் ஈஸியாக நம்ம பியோர் ப்ரீடிங் இண்டிவிஜுவல்ஸை நம்ம ரைஸ் பண்ணலாம். ஸோ பியோர் ப்ரீடிங் ஆர் வைல்டு டைப் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இட் ஹேஸ் அ ஷார்ட் லைஃப் ஸ்பேன். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால அங்கே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கம்மியான டைமில் அப்டைன் பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து லேபில் மைஸை யூஸ் பண்ணுறாங்க? மைஸை ஏன் வந்து இந்த மெடிசன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காகட்டும், லைக் வாட் ஆர் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்டட் இல்லையா? ஸோ அது எல்லாத்துக்குமே ஏன் மைஸ் யூஸ் பண்ணுறாங்க? மைஸோட லைஃப் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஹியூமனுக்கு அது ரொம்பவே வந்து சிமிலராக இருக்கும். அதனால தான் மைஸ் யூஸ் பண்ணுறாங்க. தி சேம் வே பீ பிளான்ட்டும் வந்து லைஃப் டைம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ ஈஸியாக வந்து அந்த கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நிறைய ஜென்ரேஷன்ஸ் பார்க்கலாம். அதனால ஹி சோஸ் பீ பிளான்ட். நெக்ஸ்ட், கிராஸ் பாலினேஷனும் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் பைசெக்சுவல். வாட் டு யூ மீன் பை பைசெக்சுவல்? பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னா என்னப்பா? Bisexual flowers அப்படின்னா என்ன? The flower will contain male and female parts. Super, very good. So male flower that is androecium இருக்கும், female part that is gynoecium ஒரே flower குள்ள present ஆயிருக்கும். They are bisexual flower. Yes, so இந்த மாதிரி bisexual flowers இருந்தாலே ஈஸியா self pollination பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இந்த பீ பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் தி ரீசன் வை ஹி சோஸ் பீ பிளான்ட். ஓகேவா? புரிஞ்சுதாப்பா? மோனோஹைப்ரிட் கிராஸ் போலாமா? எஸ், இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா என்னன்னா, we are considering only one character, one trait அப்படின்னு சொல்லலாம், ஆர் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ட்ரையட் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னா, கேரக்டரோட இன்னொரு நேம் தான் ட்ரையட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் கலர், ஹேர் கலர், இது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர் ஆர் ஒவ்வொரு ட்ரையட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ்ல ஏதோ ஒரே ஒரு கேரக்டரை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஷூட்டோட லென்த்தாக இருக்கலாம். இப்போ டால் அண்ட் வார்ஃப் ஒரே ஒரு கேரக்டர் தானே, ஹைட்டை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதில் தான் கான்ட்ராஸ்டிங் டால் அண்ட் வார்ஃப் அப்படிங்கிறது. And if we take skin color as a only one character, அதில் வந்து dark skin people இருப்பாங்க, white skin people. So these are the contrasting characters. ஓகேவா?
இதில் இந்த ஒன் ட்ரைட் ஆர் ஒன் கேரக்டரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி சொல்கிறது தான் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ். ஓகேவா? இப்போ we are taking T, that is tall plant and dwarf plant. ஸோ இந்த டால் அப்படிங்கிறது தான் வந்து டாமினன்ட் ரைட் இல்லையா? எப்போவுமே டாமினண்ட்டாக இருக்க கேரக்டரை கேபிட்டல் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். அதனால தான் கேபிட்டல் டி யூஸ் பண்ணியிருக்கேன் டாலுக்கு. ட்வார்ஃப் வந்து ரெசசிவ் கேரக்டர் இல்லையா? அதனால ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஸ்மால் டி. கிளியரா? இப்போ we are taking a parent. Okay, we'll just do here itself. So parent எப்படி இருக்காங்க அப்படின்னா one parent is tall. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒன் பேரண்ட் இஸ் ட்வார்ஃப். இதுதான் வந்து பியோர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கேபிட்டல் டீயாக இருக்குது, ரெண்டுமே ஸ்மால் டீயாக இருக்குது, விச் மீன்ஸ் தே ஆர் பியோர் டால் அண்ட் பியோர் ட்வார்ஃப் வெரைட்டிஸ் ஆர் வைல்டு டால் வைல்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்படின்னா என்னன்னா மிக்சிங் எதுவுமே கிடையாது, கேமெட்ஸ் எல்லாமே வந்து சிமிலராக இருக்குது. ரெண்டு கேபிட்டல் டி ரெண்டு ஸ்மால் டி இருக்குது. ஸோ பியோர் கேமெட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பியோர் டால் அண்ட் பியோர் ட்வார்ஃப். கேமெட்ஸ் எப்படி வந்து செக்ரிகேட் ஆகும்? லைக் திஸ். ரெண்டுமே இண்டிவிஜுவலாக வந்து செக்ரிகேட் ஆகும். கிளியரா? இப்போ when we are crossing this parent, ஓகேவா, T and T நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? F1 ஜென்ரேஷனில் we'll get characters like this. இதை எப்படி மேம் ஈஸியாக சொல்லலாம்? எஸ், நான் டக்குன்னு போட்டுட்டேன். இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னா we have a method called as Punnett square or checkerboard. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டேபுலேஷன் போட்டு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு. எஸ், ஸோ இங்கே வந்து ஸ்மால் டி கேபிட்டல் டி இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா we can just easily write it like this. எல்லா பேரண்ட்ஸுமே லைக் எல்லா கிட்ஸுமே வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பிகாஸ் டாமினன்ட் ரைட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ எல்லாமே வந்து டால் பிளான்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே டால் பிளான்ஸாக தான் இருக்கும். அதை ஈஸியாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் செக்கர் போர்ட். எஸ், I'll write it like this. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ we have to just write the dominant character first and ரெசிசிவ் கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஸ்மால் டி கேபிட்டல் டி அப்படிங்கிறது ராங். இப்படி நம்ம வந்து எழுதவே கூடாது. ஆல்வேஸ் டாமினன்ட் கேரக்டர் ஷுட் பி தி ஃபர்ஸ்ட் அண்ட் ரெசிசிவ் கேரக்டர் ஷுட் பி அட் தி செகண்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ புன்னெட் ஸ்கொயரில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா, ஸோ ஒன்று வந்து ஃபீமேல் பேரண்டாக இருப்பாங்க, ஒன்று வந்து மேல் பேரண்டாக இருப்பாங்க இல்லையா? அப்போ ஃபீமேல் பேரண்ட் அண்ட் மேல் பேரண்டோட கேமெட்ஸ் தான் நம்ம இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபீமேல் பேரண்டோடது டாலாக இருக்கு இல்லையா? So we can consider this as female and this is male. Okay, so female character tall இருக்கு. So capital T and capital T. So male parent ஓடது இங்க இருக்கு, small t and small t. ரெண்டுமே cross பண்ணும்போது எப்படி இருக்கு? capital T small t, capital T small t, capital T small t and capital T small t. எல்லாமே வந்து capital T ஒன்று small t ஒன்று தான் இருக்கு. So which means dominant character will be expressed. So எல்லா பிளான்ஸுமே டாலா தான் இருக்கும் in the F1 generation. Clear ஆப்பா? ஓகே, டெர்மினாலஜி சீரியஸ் ஃபார் 14, 15, 16 and 17 கண்டிப்பாக பண்ணிடலாம். எஸ், குவார்டர்லி எக்ஸாம் போர்ஷனுக்கு மேக்ஸிமம் உங்களோட 18th சாப்டர் இருக்கும். ஓகேவா? 17th or 18th வரைக்கும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்கூல்ஸில் வந்து 18th சாப்டர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ F1 ஜென்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதாப்பா? Yes, answer me students. Have you understood till F1? Yes. இப்போ F2 generation பார்க்கலாம். Yes. இப்போ F1 generationல what did we get? Everything was like this இல்லையா?
இப்போ we are going to do selfing. இப்போ selfing அப்படின்னா என்னன்னா F1 ஜென்ரேஷன்ல என்ன கேரக்டர் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆச்சோ அதே மாதிரி இருக்கு இன்னொரு பிளான்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே வந்து சேம் டைப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் செல்ஃபிங். ஓகேவா? ஸோ இந்த செல்ஃபிங்கில் வில் கெட் F2 ஜென்ரேஷன் இல்லையா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை என்னன்னு சொல்லுவோம்? F2 ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டெல் திஸ். நீங்களே வந்து யூ ஹாவ் டு ஆன்சர் இன் தி புன்னெட் ஸ்கொயர். Now you know how to do Punnett square, இல்லையா? So you are going to answer me. So ஒவ்வொரு பேரண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் T and ஒரு ஸ்மால் t இருக்கு இல்லையா? Yes, what comes here? In the first checkerboard அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன வரும்? Perfect. Capital T and capital T. இப்போ இந்த செகண்ட் பாக்ஸ்ல என்னப்பா வரும்? In the second box, one capital T and one small t. In the third box, here, இந்த மிஸ்டேக்கை தான் நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் டி யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் டி யூஸே பண்ணக்கூடாது. திஸ் இஸ் தி ராங் வே. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ரைட் தி டாமினன்ட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் தி ரெசிசிவ் கேரக்டர் செகண்ட். ஓகேவாப்பா? ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர் வி கெட் ஹியர். அண்ட் ஃபார் தி ஃபோர்த் செக்கர் பாக்ஸ் என்னவா வரும்? ரெண்டுமே வந்து ஸ்மால் டீயா வரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி characters expressed in the F2 generation. Yes, now you understood. So இந்த ரெண்டு கேபிட்டல் டீயும் என்னன்னு சொல்லலாம்? பியூர் டால் இல்லைனா வைல்டு டைப் டால் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் தே ஆர் சிமிலர் ட்ரைட்ஸ் இல்லையா? ஸோ எந்த ஒரு மிக்சிங் ஆஃப் கேமெட்ஸுமே இல்லை, ரெண்டுமே கேபிட்டல் டீயாக தான் இருக்கு. ஸோ தே ஆர் பியூர் டைப் ஆர் வைல்டு டைப் அப்படின்னு சொல்லலாம். So these two, what about these two? They are different இல்லையா? இது pure typeன்னு சொல்ல முடியாது. ஓகே, recombinant varieties அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அங்கே மிக்சிங் அப் நடந்திருக்கு. They have both the types, but tallness தான் எக்ஸ்பிரஸ் ஆகும் since it is a dominant character. கிளியரா? இப்போ இது வந்து pure dwarf. பிகாஸ் ரெண்டுமே வந்து ஸ்மால் டீயா இருக்கு. Clear? So this is the possible character obtained in the F2 generation. So எப்படி இருக்கும்? மூணு பேரண்ட்ஸ் டாலா இருக்கும். சாரி, மூணு பிளான்ட்ஸ் வந்து டாலா இருக்கும் அண்ட் ஒரு பிளான்ட் வந்து ஷார்ட்டா இருக்கும். This will be tall because both are capital T. This will be tall and this also will be tall because capital T இருந்தாலே கண்டிப்பா tallness தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். Small t இருந்தாலும் கூட it will not be expressed. ஓகேவா? இப்போ இந்த மூணு பிளான்ஸுமே டாலாக இருக்கும் அண்ட் தி லாஸ்ட் ஒன் வித் 2 ஸ்மால் டீஸ் அது மட்டும்தான் வந்து ஷார்ட் பிளான்ட்டாக இருக்கும். அப்போ 3 பிளான்ஸ் டாலாக இருக்கும், ஒரு பிளான்ட் ஷார்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் தி ஃபீனோடைபிக் ரேஷியோ. இதை நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? பிளான்ட்டோட ஹைட் வந்து வி கேன் ஜஸ்ட் see and observe. ஸோ இது வந்து ஃபீனோடைபிக் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் டு யூ மீன் பை ஃபீனோடைப்? phenotype அப்படின்னா என்ன? ஸோ நம்மளால ஐஸ்ல பார்த்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வைஸ் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுதான் phenotype. மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ்னா என்ன? நம்மளுக்கு பார்த்தாலே தெரியற மாதிரி இருக்க கேரக்டர்ஸ். இப்போ ஹைட்டு, ஓகே, கலர், இது எல்லாமே நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். ஸோ தீஸ் ஆர் தி phenotypic கேரக்டர்ஸ். அப்போ பார்த்தாலே நம்ம இந்த டால் அண்ட் டுவார்ஃப் வந்து சொல்லிட முடியும். அப்போ 3:1 இஸ் தி phenotypic ரேஷியோ. ஓகேவா? ரொம்பலாம் யோசிக்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே பார்த்தாலே சொல்லிடலாம். இப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ எப்படி இருக்கும்? அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் வந்து இந்த புன்னெட் ஸ்கொயர் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸ் லைக் திங் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் புன்னெட் ஸ்கொயர் ஆர் செக்கர் போர்ட். ஓகே,
அப்போ genotypic ratio எப்படி இருக்கும்? 1:2:1. Yes, can you relate? This one is pure tall and this one is pure short and this two is recombinant. Can you understand, pa? Monohybrid cross புரிஞ்சுதா? Yes, super. So இந்த monohybrid cross புரிஞ்சாதான் dihybrid cross புரியும். So இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு dihybrid crossம் புரிஞ்சிடும். ஓகேவா? So this is about the monohybrid cross. ஒரே ஒரு கேரக்டர் எடுத்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து we are allowing it to cross. parents எப்படி இருக்கும்? pure breed இருக்கும். pure tall, pure dwarf எடுத்துக்கிறோம். F1 generationல எப்படி இருக்கும்? எல்லா பிளான்ஸுமே டாலா இருக்கும். ஸோ இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் டால்னஸ் இஸ் தி டாமினன்ட் கேரக்டர். அண்ட் ஜீனோடைப் எப்படி இருக்கும்? கேபிட்டல் டி அண்ட் ஸ்மால் டியா இருக்கும். இதே ஜீனோடைப் இருக்க இன்னொரு F1 பிளான்ட்டை எடுத்து நம்ம கிராஸ் பண்றோம், which is called as selfing. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? 3 plants will be tall and 1 will be short. அப்போ phenotypic ratio, genotypic ratio நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செக்கர் போர்ட் யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மெண்டல் என்ன இன்டர்பிரேட் பண்ணாரு? ஃப்ரம் திஸ் monohybrid cross, what did he interpret? எஸ், என்ன ரிசல்ட்டா வந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேரக்டர்ஸ் டாலா இருக்கட்டும், டுவார்ஃபா இருக்கட்டும், how it is transferred from one generation to other generation. ஸோ இது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல என்னதான் எல்லா பிளான்ஸுமே டாலா இருந்தாலும் செகண்ட் ஜென்ரேஷன்ல ஷார்ட்னஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? டால்னஸ் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல, ஷார்ட்னஸும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. பட் F1 ஜென்ரேஷன்ல இட் வாஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் பிகாஸ் அது வந்து ரெசசிவ் கேரக்டரா இருந்திருக்கு அண்ட் இட் வாஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட். அந்த டாமினன்ட் கேரக்டர் டால்னஸ் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. பட் என்னதான் அர்த்தம்? ரெண்டுமே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஜஸ்ட் தட் அந்த ஷார்ட்னஸ்க்கான ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகல. ஓகே பாப்பா? இப்போ F2 ஜென்ரேஷன்ல ஷார்ட்னஸ் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. இதை வச்சு இதை கன்க்ளூட் பண்ணாரு. இப்போ யாரதான் இதை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? வாட் இஸ் தி திங் அப்படின்னா ஃபேக்டர் அப்படின்னு நேம் பண்ணாரு. ஃபேக்டர் தான் ரெஸ்பான்சிபிள் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த ஃபேக்டர் தான் these days we are calling it as genes. இப்போ நம்மளுக்கு தெரியுது இட் இஸ் ஜீன்ஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு நேம் தான் வச்சாரு. ஸோ இந்த ஜீன்ஸ் தான் ஆர் இந்த ஃபேக்டர்ஸ் தான் இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. கிளியரா? இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, விச் இஸ் ஒன் கேபிட்டல் டி அண்ட் ஒன் ஸ்மால் டி. தீஸ் ஆர் தி பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். இதை வந்து அலிலீஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த அலிலீஸ் என்ன கேரக்டர் கொடுக்கும்? டால்னஸ் கொடுக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் அலிலோமார்ஃப். இப்போ இந்த அலிலீஸ் இருந்தா வாட் டைப் ஆஃப் கேரக்டர் கேன் பி சீன் பை தி நேக்கட் ஐ? ஃபீனோடைப்பா நம்ம என்ன கேரக்டர் பார்க்க முடியும்? டால்னஸ் தான் பார்க்க முடியும். ஸோ அந்த டால்னஸ் தான் அலிலோமார்ஃப் அப்படின்னு சொல்லலாம். phenotypic expression of this allele is called as allelomorph. புரிஞ்சுதா? alleles and allelomorph அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுதா? Yes guys? எஸ், இப்போ அலிலீஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கேபிட்டல் டி அண்ட் ஒரு ஸ்மால் டி வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஸ்பெல்லிங். அந்த ஒரு கேபிட்டல் டி அண்ட் ஒரு ஸ்மால் டி ரெண்டுமே சேர்ந்தது தான் அலிலீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் அவர்
எஸ், அது என்ன ஜென்ரேஷனாக இருந்தாலுமே, வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆர் செகண்ட் ஜென்ரேஷன். அலிலீஸ் அப்படின்னா என்னன்னா, லைக் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், ரெண்டு ஆப்போசிட் கேரக்டர்ஸ் வந்து நம்ம பேரா நம்ம எடுத்துக்கிறோம் அப்படியா, அதுதான் அலிலீஸ். ஓகேவா? இப்போ டால் ஆர் ஷார்ட் எடுத்தோம் அப்படின்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி. அது இல்லாமல் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ சீடோட ஷேப் இல்லை சீடோட கலர் அப்படி ஏதாச்சும் எடுத்தோம் அப்படின்னா அதுவும் அலிலீஸ் தான். பட் இட் ஷுட் பி இன் பேர் and it should be contrasting characters. That's it. Okay va? So அது first generation இருந்தாலும் சரி, second generation இருந்தாலும் சரி. இப்போ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸுமே எப்படி தான் எக்ஸ்பிரஸ் ஆகும்? ஃபர்டிலைசேஷன் நடந்த அப்புறம் தான் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஓகேவா? the fusion of gametes நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். So the character which is expressed is called as dominant character. அப்போ டால்னஸ் தான் டாமினண்டா இருக்கு. அந்த கேரக்டர் எது வந்து எக்ஸ்பிரஸே ஆகலையோ, மாஸ்கா இருக்கும். மாஸ்க்னா என்ன? வெளியே தெரியாது, பட் இட் வில் பி present. அப்படி இருந்ததுன்னா that is called as recessive condition or recessive character. ஓகேவா? இப்போ மோனோஹைப்ரிட் கிராஸ் முடிச்சாச்சு. வாட் இஸ் டைஹைப்ரிட் கிராஸ்? ஒரே ஒரு கேரக்டர் எடுத்தோம் அப்படின்னா அது மோனோஹைப்ரிட் கிராஸ். ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அது டைஹைப்ரிட் கிராஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see here two pairs of contrasting characters அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ வாட் ஆர் தி two pairs of contrasting characters? One is round wrinkled. அப்படின்னா என்ன? சீடோட ஷேப்பா ஒரு கேரக்டரா எடுத்திருக்காங்க. ஒன் இஸ் ரவுண்ட் அண்ட் ஒன் இஸ் wrinkled. இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. நெக்ஸ்ட் சீடோட கலர் பாருங்க, எல்லோ அண்ட் கிரீன். ஸோ சீடோட ஷேப் அண்ட் சீடோட கலர் ரெண்டு கேரக்டர் இங்க எடுத்திருக்கோம் டைஹைப்ரிட் கிராஸ்ல. ஓகேவா? ஸோ நவ் we are working out with the dihybrid cross. கிளியரா? எஸ். ஸோ இப்போ வந்து ரவுண்டாக கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் தி டாமினன்ட் கேரக்டர். எல்லோவை கேபிட்டல் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம், பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ டாமினன்ட் கேரக்டர். இப்போ ரிங்கிள்ட் அண்ட் கிரீன் அப்படிங்கிறது ரெசசிவ் கேரக்டர். ஸோ அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ரிங்கிள்ட ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம், கிரீன் வந்து ஸ்மால் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆர் யூ கிளியர்? ஸோ இதை வந்து வாட் we are going to do is, இப்போ பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? பியோர் டைப்பா இருக்காங்க. திஸ் இஸ் பியோர் ரவுண்ட் எல்லோ அண்ட் திஸ் இஸ் பியோர் wrinkled green. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். when we are crossing, what happens? இதுதான் F1 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு கிடைக்க ட்ரைட்டாக இருக்கும். எல்லாமே வந்து பாஸ் ஆன் ஆகிருக்கும், பட் அந்த கேரக்டர் எப்படி தான் இருக்கும்? டாமினன்ட் தான் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ அந்த சீடும் ரவுண்டாக தான் இருக்கும் அண்ட் எல்லோவாக தான் இருக்கும். பட் இட் ஆல்சோ ஹேஸ் தி ஜீன் ஃபார் wrinkled அண்ட் green கலர் சீட். பட் இட் வில் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் தி F1 ஜென்ரேஷன். ஓகேவா? ஸோ அதே F1 ஜென்ரேஷன் மாதிரி இருக்க இன்னொரு ஜீனோ டைப்பை நம்ம கிராஸ் பண்றோம். அப்ப F2 ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? சோ அதுதான் நம்ம இந்த புன்னெட் ஸ்கொயர்ல தெரிஞ்சுக்க போறோம். கிளியரா? எஸ். shall we move forward? புரிஞ்சுதாப்பா இது வரைக்கும்? Yes, so we can move with capital R, small r, capital Y, small y. And in the same way, இந்த மாதிரி எடுத்துக்கலாம், because
So in the capital R, it has the capacity to fuse with either capital Y or small y. அதே மாதிரி தான் in the small r, it has the capacity to fuse with either capital Y or small y. So இதுதான் வந்து independent assortment அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் it is not depending on the other. தனித்தனியாக பிரிஞ்சு வந்து ஸோ எனக்கு வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே, ஐ ஹாவ் 4 friends, I can merge with any 4 of them. ஓகேவா, நான் இவன் கூடயும் போகலாம், இவன் கூடயும் போகலாம். லைக் ஐ ஹாவ் தி கெப்பாசிட்டி டு மிங்கிள் வித் ஆல் தி 4 people அப்படின்னா அதுதான் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். இப்போ எனக்கு இவன் மட்டும்தான் வேணும், ஐ எம் கம்ஃபர்டபுள் ஒன்லி வித் ஹர். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷாலினி அப்படின்னா ஐ எம் நாட் கோயிங் வித் எனி அதர் பீப்புள் பிகாஸ் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தெம் அப்படின்னா தட் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல I can go with any of them because I am comfortable with all the 4 அப்படின்னா அதுதான் இங்க நடக்குது. ஓகேவா, ஸோ இந்த capital R it can go with either capital Y or small y. ஓகேவா, ஸோ that is what happening here. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா the possible characters இந்த மாதிரி தான் இருக்கும். capital R, capital Y. ஓகேவா, capital R, small r, capital Y, capital Y, capital R, capital R, capital Y, small y. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம cross பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ, ஐ எம் டூயிங் எவ்ரிதிங். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரைட், ஸோ எப்போவுமே டாமினன்ட் கேரக்டரை ஃபர்ஸ்ட் எழுதணும், ரெசசிவ் கேரக்டர் ஃபர்ஸ்ட் வரவே கூடாது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா, so these are the possible characters which will be expressed in the F2 generation. ஓகே, ஸோ இந்த F2 ஜென்ரேஷனில் நம்மளுக்கு என்ன phenotypic ரேஷியோ கிடைக்கும் அப்படின்னா 9:3:3:1. ஸோ எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்? ஸோ 9 வந்து நான் ஐ ஜஸ்ட் மார்க் இட். ரவுண்ட் எல்லோ கலர் சீட்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். Yes, can you see here? Round yellow seeds இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கிடைக்கும். So this is 9. So round yellow நம்மளுக்கு 9 இருக்கும். So I mark it with same color. Next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we'll mark round green seeds பார்க்கலாமா? ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு ரவுண்ட் green கலர் சீட்ஸ் கிடைக்கும்? எஸ், வேர் கேன் வி கெட் தட்? இங்க, here, and here. Am I right? So these 3 will be round and green color seeds. Next, wrinkled yellow. இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். We'll mark it with different color. Wrinkled yellow. These 3. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து 3 நம்பர் தான். Next we'll go with both recessive character wrinkled green. So it will be only 1. So we can easily identify it. It is here.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் தி dihybrid cross. ஸோ அதில் phenotypic ratio 9:3:3:1. ஓகேவா? ஸோ இது phenotypic ratio. genotypic ratio you try to identify. ஓகேவா? இப்போ though we have taken the pure breed, நம்மளுக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் கேரக்டர்ஸும் கிடைச்சது இல்லையா? ஸோ 4 types of plants நம்மளுக்கு கிடைச்சது அண்ட் நிறைய நியூ காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு F2 ஜென்ரேஷனில் கிடைச்சது. ஸோ திஸ் வாஸ் தி ரிசல்ட் ஆஃப் தி dihybrid cross. ஓகேவா? ஸோ monohybrid அண்ட் dihybrid புரிஞ்சுதா? shall we go for the Mendel's law? ஸோ Mendel's lawல ஃபர்ஸ்ட் வந்து law of dominance பற்றி பார்க்கலாம். So law of dominance already நம்ம படிச்சதே தான், you can just recall. So when we take parents with tall and dwarf character, what will happen? So இங்க வந்து இதுதான் genotype இருக்கும் and gametes எப்படி இருக்கும்? Like this. So F1 generationல என்னதான் express ஆகும்? Only tallness will be expressed because எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? genotype. So what does it indicate? Tallness is the dominant character and that's why only that character is expressed in the F1 generation. This is called as law of dominance. Dominant இருக்க character மட்டும் தான் F1 generationல express ஆகும் அப்படிங்கிறது தான் law of dominance. So you can see when two homozygous individual, homozygous அப்படின்னா என்னன்னா capital T, small t is homozygous. So this is homozygous. Heterozygous அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் heterozygous. ஒரு capital T and ஒரு small t இருக்கிறது தான் heterozygous. ஓகேவா? இப்போ ரெண்டு ஹோமோசைக்கஸ் இண்டிவிஜுவல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது வாட் ஹேப்பன்ஸ்? த கேரக்டர்ஸ் தட் அப்பியர் இன் தி F1 hybrid ஆர் டாமினன்ட் அண்ட் தோஸ் தே டு நாட் அப்பியர் இன் தி F1 ஆர் ரெசிசிவ். அப்போ அதை வச்சு தான் we identified that tallness is the dominant character and dwarf is the recessive character because it was not expressed in the F1 generation. Clear appa? இப்போ second law பார்க்கலாம், law of segregation, which is also called as law of purity of gametes. So இதை பத்தி பார்க்கலாம். So law of segregation la F1 generation la what do we get? F1 generation la we will get this type of genotypic character இல்லையா? No, tallness is not the size of gamete. அந்த gamete express பண்ற character tall இருக்கும். இப்போ அந்த gene நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம tall இருப்போம், அதுதான் வந்து tall. ஓகேவா? ஸோ அந்த gamete வந்து tall இருக்கும் short இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த gamete நம்மளுக்கு பாஸ் ஆன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட character tall ஆகும், நம்ம short ஆகும் இருக்கிறது. ஓகேவாப்பா? So this is the possible genotype in the F1 generation and we self it. What happens? So in the gametes எல்லாமே வந்து தனித்தனியா segregate ஆகி போகுது இல்லையா? So this is called as law of segregation. So ஒன்னோட ஒன்னு depend ஆகாம தனித்தனியா வந்து gametes are separated. This is called as law of segregation or law of purity of gametes. Clear? Gametes எல்லாமே வந்து pure segregate ஆகி வருது அப்படிங்கிறது தான். So you can read this now. When a pair of contrasting characters are brought together in the F1 hybrid, the two factors of the allelic pair remain together without mixing. So என்னதான் வந்து capital T and small t வந்து ஒன்னா இருந்தாலும், contrasting characters ஒன்னா இருந்தாலும், it is not mixing with each other and gametes form ஆகும்போது, when the gametes are formed, the two separate out so that only one enters each gamete. So ரெண்டுமே வந்து separate ஆயிட்டு, so ஒரே ஒரு gamete தான் வந்து enter ஆகுது. So this is the law of segregation. Clear? Next,
law of independent assortment பார்க்கலாம். இப்போ 2 or more pairs of characters நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா, சைமல்டேனியஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டைஹைபிரிட் கிராஸ்ல பார்த்தோம் இல்லையா, தேர்ட்ல வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ டைஹைபிரிட் கிராஸ்ல we took round yellow seeds wrinkled green seeds. Am I right? So இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே நம்ம எடுத்துக்கிறோம். This is the shape of seed shape, and this is seed color. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும்போது what did we see? ஸோ இந்த கேமெட்ஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்டா இட் ஃபியூஸ்ட் இல்லையா, so what happens here is this capital R can go with this capital Y or small y. அதே மாதிரி this small r can go with either capital Y or small y. so இண்டிபெண்டா இந்த மாதிரி ஃபியூஸ் ஆகிறது தான் law of independent assortment அப்படின்னு சொல்றோம். கிளியரா? ஸோ இதை வந்து டைஹைபிரிட் கிராஸ்ல பார்க்க முடியும். So yes, நம்ம வந்து monohybrid and dihybrid பார்த்தாச்சு. Now we are going with the structure of chromosome. இது ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ இப்போ குரோமோசோம் அப்படின்னா என்ன? குரோமோசோம் அப்படிங்கிறது ரொம்ப தின்னான லாங்காக இருக்கும் அண்ட் த்ரெட் லைக்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் தின், லாங் அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்கும் குரோமோசோம்ல பார்த்தீங்கன்னா, 2 ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் இருக்கும். அந்த 2 ஐடென்டிக்கல் பார்ட்ஸையுமே சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு சிஸ்டர் குரோமாடுமே ஒரு இடத்துல வந்து இட் இஸ் டச்சிங் இட். ஓகேவா? ஸோ அதை வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் 2 சிஸ்டர் குரோமாட்டிட் இன் தி குரோமோசோம் which are held together by the centromere. Clear? So here we can see the centromere. And this is one sister chromatid, கீழே இருக்கிறது ஒன்று சிஸ்டர் குரோமாட்டிட். ஓகேவா? ஸோ ரெண்டுமே எங்கே தான் வந்து ஃபியூஸ் ஆகிருக்கு? இன் தி சென்ட்ரோமியர். கிளியர்? இப்போ ஸோ இன்சைட் தி குரோமோசோம் வி ஹாவ் பிரைமரி அண்ட் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ குரோமோசோமில் 2 ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த 2 ஆர்ம்ஸுமே ஒரு இடத்துல வந்து மீட் ஆகுது. அதுதான் சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு நேம் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன? இது இல்லாமல் வேற ஒரு இடத்துல குரோமோசோமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் தி குரோமோசோம். அதை வந்து வி கேன் கால் இட் ஆஸ் நியூக்ளியர் ஜோன் ஆர் தி நியூக்ளியோலார் ஆர்கனைசர் ஆர் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இப்போ டீலோமியர் அண்ட் சேட்டலைட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டீலோமியர் இஸ் நத்திங் பட் ஒரு குரோமோசோமோட எண்டை தான் நம்ம டீலோமியர் அப்படின்னு சொல்லுவோம். எண்ட் ஆஃப் தி குரோமோசோம். ஓகேவா? யூ கேன் see here telomere இங்க இருக்கு. ஓகே, and this is the primary constriction or the centromere where sister chromatid meet. இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க இருக்கு. this is called as secondary constriction. இது வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சேட்டிலைட் அப்படின்னா என்ன? ஸோ குரோமோசோம்ல ஒரு எலாங்கேட்டடா நாப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் இஸ் கால்ட் as satellite. ஸோ இது வந்து எண்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ யூ கேன் see the satellite here. this is the satellite. ஒரு நாப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு எண்டில். ஸோ ஒரு சில குரோமோசோம்ஸில் இந்த சேட்டலைட் இருக்கலாம், ஒரு சில குரோமோசோம்ஸில் இந்த சேட்டலைட் will not be present. கிளியர்? ஸோ இன்கேஸ் சேட்டலைட் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா இட் கேன் பி கால்ட் as sat chromosome. And position of centromere வச்சு we have different types of chromosomes. அதை பற்றி பார்க்க போகிறோம். telocentric, acrocentric, submetacentric and metacentric. இப்போ telocentric அப்படின்னா என்ன? இந்த centromere where the 2 sister chromatid meets, அது எங்கே இருக்கும்? எண்டில் இருக்கும். that is called as telocentric. so you can see here ஒரு எண்டில் present ஆயிருக்கு இல்லையா? that is called as telocentric. And the next type. Next வந்து நம்ம acrocentric பற்றி பார்க்கலாம். the centromere எங்கே இருக்கு? ஒரு எண்டில் இருக்கு. so that it is segregating into 2 types of arms. ஒன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று வந்து லாங்காக இருக்கும். you can see the short arm here
and this is long. And in the centromere எங்க இருக்கு? எண்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஓகேவா? So this is acrocentric. Next என்ன பார்க்கலாம்? Submetacentric பார்க்கலாம். So submetacentric அப்படின்னா the centromere is found near the center. Exact center கிடையாது. சென்டருக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து present ஆயிருக்கும். So you can see the submetacentric here. சென்டருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கும், பட் ரெண்டு unequal sister chromatids இருக்கும். சென்டர்ல இருந்தா தான் ஈக்குவலா இருக்கும் sister chromatids. Near the center அப்படின்னா somehow it is unequal. So this is short and this is long இல்லையா? But it is very much different from the acrocentric. Okay, don't confuse with the acrocentric and submetacentric. Next, metacentric அப்படின்னா என்ன? Centromere exactா சென்டர்ல present ஆயிருக்கும். So சென்டர்ல இருக்கும்போது ரெண்டு sister chromatidsமே வந்து short and long அப்படின்னு segregate பண்ணவே முடியாது. They will be equal in size. That is called as metacentric. Clear? Next, இப்ப karyotype அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். So karyotype is nothing but chromosomes வந்து நம்மளுக்கு நிறைய நம்பர்ல இருக்கு இல்லையா? So you very well know that. Chromosomes அப்படின்னு எடுத்தோம்னா we have two types of chromosomes. If it is present in the somatic cells, that is body cells, okay va? And the next type is present in the gametes, that is reproductive cells. So in the somatic cells la eppadi irukum? Ellame pair இருக்கும். And here single ah da irukum. It is unpaired அப்படினு சொல்லலாம். So single னு சொல்றதை விட it can be said as unpaired. இப்போ paired ah இருந்தது அப்படினா it can be called as diploid form. Unpaired அப்படின்னா haploid. ஓகேவா? So somatic எவ்வளோ இருக்கும்? No, it is not many, just they are paired with one another. ஓகேவா? So அதை நான் என்னன்னு சொல்றேன். So somaticல பார்த்தீங்க அப்படின்னா so totally we have 23 pairs. ஓகேவா? So அதுல வந்து 22 pairs are somatic. Rest ஒன்னு இருக்கும் இல்லையா? So அதை வந்து sex chromosome அப்படின்னு சொல்லலாம். So இந்த sex chromosomeல we'll be having two type, X and Y. ஓகேவா? So இந்த X வந்து female only we have X. Male அப்படின்னா male will be having X chromosome and also Y chromosome. ரெண்டுமே வந்து மேல்ல present ஆயிருக்கு, female X and X மட்டும் தான் present ஆயிருக்கு. ஓகேவா? So this is about the basic idea of chromosome. Clear? So இந்த 22மே எப்படி இருக்கும்? It will occur in pairs because they are somatic chromosomes. So இந்த ஒண்ணே தான் என்ன டிசைட் பண்ணும்? So வர்ற பேபி வந்து whether it is male baby or female baby அப்படிங்கறத டிசைட் பண்றது இந்த செக்ஸ் குரோமோசோம் தான். So இந்த X and Y தான். ஓகேவா? So இந்த somatic chromosomes எல்லாமே வந்து paired diploid in conditionல இருக்கும். Gametes இந்த X and Y இருக்கு இல்லையா? இது வந்து paired இருக்காது, இது unpaired இருக்கும். ஓகேவா? Am I clear? So total நம்மளோட பாடியில எவ்வளோ chromosomes இருக்கு? 46 chromosomes இருக்கு. ஓகேவா? So அதை வந்து 23 pairs அப்படின்னு சொல்லலாம். It is not 24 pairs. ஓகேவா? 23 pairs இருக்கு மொத்தமா. So அதுல 22 pairs are somatic and one is the sex chromosome. One pair is the sex chromosome. Clear? So இதை வந்து நம்ம diagrammatically represent பண்றது தான் இந்த karyotype. So எவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன சைஸ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம், என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் with the help of this karyotyping or karyotype. So இந்த diagrammatic representation இருக்கு இல்லையா? So இதை வந்து ideogram அப்படின்னு சொல்லலாம். Clear? So you can see the somatic chromosomes are larger in size and
நம்பர் போக போக இட் இஸ் பிகமிங் வெரி ஷார்ட். லாஸ்ட்ல அந்த 23rd பேர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செக்ஸ் குரோமோசோம் XX அண்ட் XY. ஸோ XX இருந்தது அப்படின்னா இட் இஸ் ஃபீமேல், மேலில் X அண்ட் Y இருக்கும். கிளியர்? செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக புரியும். கிளியர்? You have any doubts? Okay, shall we end the session now? So monohybrid, dihybrid and laws of Mendel நல்லா தரவா படிச்சுக்கோங்க. Types of chromosomes based on position and based on function படிச்சுக்கோங்க. Clear? Yes, and the dihybrid cross and monohybrid cross oda phenotypic and genotypic ratio is very important. Punnett square மறந்துடாதீங்க. Okay? Yes. So we shall end the session now. Bye guys. Bye Jeshwin. Bye Alik.